Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேரிலே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். ஜெயின். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த் சார். நம்ம ஒரு 2.5-3 வருஷம் முன்னாடிலேருந்து பார்த்தோனாலோ இல்லை 2019க்கு பிறகு பார்த்தோனாலோ நமக்கு வந்து ஹவுடி மோடி, நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் மோடி ட்ரம்ப் ஒரு பான்ஹோமி, அது யூஎஸ் இந்தியா ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் உடைய பீக் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டு பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட பெரிய சம்பவங்களாக நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஒரு அப் ஆர்க்கில் இருந்த நேரம் அது. பட் இப்போ பார்த்தோம்னா 25% டேரிஃபா இல்லை 100% டேரிஃபா இல்லை 150% டேரிஃபா அப்படின்னு பேசக்கூடிய நிலைமைக்கு சிச்சுவேஷன் மாறி இருக்கிறது. ட்ரம்பின் இந்த டேரிஃப் வார், டேரிஃப் டெரரிசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களுடைய டேக்அவே ஆன் திஸ்? ட்ரம்ப் திரும்பி ஆட்சிக்கு வரும்போது, போன வாட்டி ஆட்சியில் இருக்கும்போது ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனில் செய்த பெரிய தவறுகள் அமெரிக்காவின் மொத்த பொருளாதாரத்தையும் சைனாவின் கையிலும் ஒப்படைத்தார். அவர் மேனுஃபேக்சரிங் மொத்தத்தையும். ஸோ ட்ரம்ப் வந்து திரும்பி எடுத்து வருவதற்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதமானது மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்னு சொல்கிறதுல திரும்பி மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து அமெரிக்காவுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டத்தை எடுத்திருக்கார். அது அவர் ரியல் எஸ்டேட்டில் இருந்து அவர் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இப்போ அவர் அடாப்ட் பண்ணிகிட்ருக்கார். ஆர்ம் ட்விஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி, எப்படி எதிராளியோட கையை வளைத்து மிரட்டி உருட்டி தன் வேலையை சாதித்து கொள்ள வேண்டும். பட் ஆனால் அவர் இந்தியாவை செய்வது இது அவருக்கு பேக்ஃபயர் ஆகும், சைனாவை செய்தால் அவருக்கு பேக்ஃபயர் ஆகும். அதனால தான் சைனாவுக்கு வந்து 90 நாள் அவரே வந்து இதை எக்ஸாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ரஷ்யாவோடு இந்தியாவை இணைத்து இந்தியா வந்து அந்த ஆயிலை வாங்குறதுன்னு சொல்கிறது, அது எரிக் காசிட்டின்னு சொல்லிட்டு முன்னாள் தூதர் அவரே என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் தான் சொன்னோம் இந்த ஆயிலை வாங்குங்க, $60 வாங்கி நீங்கள் வந்து சுத்திகரித்து நீங்கள் விற்பனை பண்ணுங்கள், அப்போ தான் குளோபல் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஜெஃப்ரி சாட்ஸும் மற்றவங்களும் பேசும்போது நேற்று அவரோட இது வந்தது, வீடியோ வந்தது. அதை பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் செய்யும் மிகப்பெரிய தவறுகள் என்னன்னு சொல்லிட்டு அவர் சுட்டி காட்டினார். எஸ்பெஷலி இந்த டேரிஃப் வார் என்பதே வந்து அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. ஏன்னா கேட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் டேரிஃப், அது சக்சீட் ஆனதான் WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதோட மெயின் நோக்கம் என்ன? தாராளமயமாக்குதல். இப்போ ட்ரம்ப் எடுத்துகிட்டு வந்துட்டு டேரிஃபோட நோக்கம் என்ன? ப்ரொடெக்ஷனிஸ்ட் மூவ்மெண்ட் ஆக்குதல். அமெரிக்காவோட உள்நாட்டு பிரச்சனைகள் உள்நாட்டிலேயே அவர் வைத்து கொள்வது. இன்னொரு அடிப்படை உண்மை ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ட்ரம்ப்போட கண்ணோட்டத்தில் இருந்து மாத்திரமல்ல, பல்வேறு நபர்களின் கண்ணோட்டத்தில் இருந்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்தியா போன்ற நாடுகளை அச்சுறுத்தினால் நமக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஏனென்றால் சில நேரங்களில் இந்தியா அச்சுறுத்தலுக்கு பயந்து அடிபணிந்துள்ளது. அது மாதிரி சூழ்நிலைகளும் ஏற்பட்டுள்ளன. ரேராக அதுக்கு அடிபணியாத சூழ்நிலைகளும் உள்ளன. 98 போக்ரானுக்கு அப்புறம் வந்த சாங்ஷன்ஸில் நம்ம அஞ்சவே இல்லை. அப்போது நம்மளோட இன்டர்னல் கன்சம்ஷனை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம். அப்போ எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த தங்க சாலை, அந்த 4 வழி சாலை திட்டம். இதனால இன்டர்னல் டெவலப்மெண்ட் அது பூஸ்ட் ஆச்சு. அதனால் அமெரிக்காவே கடைசியில் இந்தியாவை அணுக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அதே மாதிரி இன்னைக்கு அதுதான் லோக்கல் டு லோக்கல். ஆமாம், பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு தீபாவளிக்கும் இதுக்கும் இப்போலேருந்தே பர்ச்சேஸ். ஸோ அப்போது இங்கே இருக்கிற கன்சியூமரிசமை வளர்க்க சொல்லி பிரைம் மினிஸ்டர் கேட்குறார். ரெண்டாவது, ட்ரம்ப்போட எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பிரைமரிஸ் நடக்கும் பார்த்தீங்களா, ரிப்பப்ளிகன்ஸ் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக ஃபண்ட் பண்ணது யார் தெரியுங்களா? அவங்களோட எண்ணெய் நிறுவனங்கள், எக்ஸான், ஷெல்லு, செவ்ரான், இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட $219 மில்லியன் கொடுத்துள்ளார்கள். வெறும் ட்ரம்பின் ஜனாதிபதி தேர்தல் பிரைமரி முடிஞ்ச தேர்தலுக்கு வந்து $23 மில்லியன் ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்காங்க. எது கொடுத்தாங்க? ரஷ்யாவோட சீப் ஆயில் இன்னும் இந்தியா வாங்கிட்டே இருந்ததுன்னா
அப்போ அவங்களோட எண்ணெய் நிறுவனங்களோட விலை வந்து சந்தையில் உயராது. அவங்க எண்ணெய் அதிகம் உற்பத்தி பண்ணி அதை இந்தியா மாதிரி நாடுகள் மீது திணிக்கும் போது அது விலை உயர்ந்தால் அதால் அவர்கள் லாபம் அடைய முடியும். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இட் இஸ் எண்ணெய் வந்து வெளியிலேருந்து வாங்கக்கூடிய ஒரு எக்கானமி தான், இன்னும் தன்னிச்சை பெற்ற எக்கானமி இல்லை. ஸோ ரஷ்யன் ஆயில் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கிற வரைக்கும் 2 லாபங்கள் நம்மளுக்கு. பணவீக்கத்தை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். ஏன்னா ஆயில் அதிகமாக, எரிபொருளோட விலை அதிகமாக அதன் ரிப்பிள் எஃபெக்ட் பண்ணுவாங்க. அதால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னடான்னா பணவீக்கம், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கான அந்த போக்குவரத்துக்கான விலை அதிகரிக்கும், எல்லாமே அதிகரிக்கும் சார், நேச்சுரல் அது. அந்த நேச்சுரலாக இருக்கிற கண்டிஷனை வந்து இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் ஆக்கினா மாத்திரம்தான் இந்திய பொருளாதாரத்தை திரும்பியும் கொஞ்சம் டவுன் பண்ண முடியும். ஏன்னா இந்தியா இந்த ரேட்டில் வளர்ந்துட்டு போச்சுன்னா ஒரு ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு தரவு சொல்கிறேன். இது கோல்ட்மேன் அண்ட் சாட்ஸோட ஃபோர்காஸ்ட், என்னோட ஃபோர்காஸ்ட்டில் நீங்கள் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குற நம்மளோட நேயர்கள் அவங்களும் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். கோல்ட்மேன் அண்ட் சாட்ஸ் அமெரிக்காவோட இது ஃபர்ம். அவங்க சொல்கிறது என்னடான்னா 2030ஆம் ஆண்டுக்கு இந்தியாவின் ஜிடிபி மொத்தம் இது வந்து $6.6 ட்ரில்லியன் இருக்கக்கூடும். அப்படின்னா ஜெர்மனியும் அடுத்த 1 இல்லை 2 ஆண்டுக்குள்ளே பின்தள்ளி விட்டு நாம் முன்னேறி விடுவோம் 3வது இடத்துக்கு. ஆனால் அமெரிக்கா வந்து நம்பர் 1ல் இருக்கும், அடுத்து சைனா இருக்கும், அடுத்து இந்தியா இருக்கும். ஆனால் அவங்க டபுள் டிஜிட்டில் இருப்பாங்க, நம்ம சிங்கிள் டிஜிட்டில் இருப்போம். 2050க்கு நம் பொருளாதாரம் $22 பில்லியன் மாறும். அமெரிக்க பொருளாதாரம் கிட்டத்தட்ட 52-53 ட்ரில்லியன் இருக்கும். சைனாவின் பொருளாதாரம் $50 ட்ரில்லியன் இருக்கும். நமது பொருளாதாரமானது $22 ட்ரில்லியன் மாறக்கூடும். 40 ட்ரில்லியன் சைனா இருக்கும், நம்மள 22 இருக்கும். அதே 75 இதே ஸ்பீடு நம்ம மொமெண்டம் மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுடைய ஃபோர்காஸ்ட் என்னடான்னா சைனா வந்து முதலிடம், இந்தியா 2வது இடம், 3வது இடத்துக்கு யூஎஸ் தள்ளப்படும். இன்னொன்று யோசிச்சு பாருங்க, உலகத்தில் வயதாகும் மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்று. யூரோப்பியர்கள் ஆல்ரெடி வயதாக இருக்கக்கூடிய நபர்கள் அதிகம், அதாவது இளம் பருவத்தில் இருக்கும் வேலை செய்யும் தகுதியுடைய மக்கள் இருக்கும் வசிக்கும் நாடுகள் அதிகம். ஸோ வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஸ்பெண்டிங் அதிகமாகும், வருவாய் கம்மியாகும். இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்கா இருக்குது. 2வது, இந்த பிரச்சனைகள் காரணமாக இந்தியாவோட அந்த த்ரெஷோல்ட் லிமிட் 10 ட்ரில்லியன் மேலே இந்தியா தாண்டிச்சுன்னா இது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கக்கூடும். அதனால் இப்போத்துலேருந்தே கட்டைல் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் வந்து இன்ஃப்ளேட்டரி எக்கானமியாக இந்தியன் எக்கானமியை மாற்றுறது. ஏன்னா மோடி கவர்மெண்ட்டோட பிக்கெஸ்ட் சக்ஸஸே கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஸ்பைட் ஆஃப் உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இடையே இங்கே பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி உள்ளார்கள். அது அவங்களுக்கு தேவையில்லை, அது இருக்கக்கூடாது. ஏன்னா ஆல் வெஸ்டர்ன் எக்கானமிஸ் டிபெண்ட் ஆன் இன்ஃப்ளேஷன். இந்தியன் எக்கானமிக்கு வந்து இன்ஃப்ளேஷன் இஸ் அ பேட் வேர்ட். ஏன்னா இங்கே வந்து அரசாங்கங்கள் வந்து காணாமல் போய்விடும் இன்ஃப்ளேஷன் வந்தால். we are not a spendthrift economy. ஸோ இந்த அடி எவ்வளோ வளர்ந்தோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ பணவீக்கம் விலைவாசி உருன்றது தான் முக்கியம். அதை தான் பார்ப்போம். நீங்கள் போகும்போது போன வாரம் 30 ரூபா இருந்த தக்காளி இந்த வாரம் ஏன் 70 ரூபா இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க. ஆனால் அந்த ட்ரேடில் வந்து யாருக்கெல்லாம் பலன் வரும், கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரெவன்யூ, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. உங்களோட பேக்கெட் பணம் வந்து லாஸ் ஆகுதா இல்லையா, இதுதான் கவலை. ஆனால் அமெரிக்காவோட நேச்சர் என்னன்னா அவங்களோட மக்கள் பேக்கெட்டில் பணம் இருக்கக்கூடாது, செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து அமெரிக்காவில் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, வருவாய் கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டோட ரெவென்யூ கம்மியாகுது, செலவு அதிகமாகுது. இதை ஈடுகட்டுறதுக்கு ட்ரம்ப் எடுத்துக்கொண்ட முயற்சி இந்த டாரிஃப். இதில் குறிப்பிட்ட அவருக்கு இருக்கும் முன்னொரு அச்சுறுத்தல், அவருக்கு சொல்லியவர்கள் சொன்னது அச்சுறுத்தலாக பார்க்கக்கூடியது இந்த பிரிக்ஸ். பிரிக்ஸ் என்பது இந்த 5 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பாக இருக்கும் வரை அவருக்கு அச்சுறுத்தல் இல்லை. இது பல நாடுகள் கொண்ட கூட்டமைப்பாக மாறும்போது, அது பொருளாதார தன்மை அடையும் போது
அது டாலருக்கு நிகரான ஒரு பிளாக்காக மாறும்போது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வர்த்தகம் டாலரை புறந்தள்ளும் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டால் அது அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாது. அதில் முன்னோட்டமாக தான் இதெல்லாம் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். சைனாக்கு ஏன் எடுத்துகிட்டு வரலன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, சைனாவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அதால் பாதிக்கப்படுவது அமெரிக்கா தான், சைனா இல்லை. சைனாலேருந்து அமெரிக்காலேருந்து சைனாவுக்கு போகிற பொருட்கள் கம்மி, ஆனால் சைனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பும் பொருட்கள் அதிகம். கனடாவும் அதே தான், மெக்சிகோவும் அதே தான். மெக்சிகோ, கனடா, சைனா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். வர்த்தகத்தில் அதிகமான பார்ட்னர் அவங்க தான். உங்களுக்கு இன்னொரு தரவு சொல்கிறேன் நான், ஏன்னா தரவு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. கடந்த சில ஆண்டுகளில் 3200 ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அமெரிக்கா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 11 மடங்கு அதிகம். 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் வந்தப்புறம் ஆண்டுக்காண்டு அவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு நம்ம அயன் அண்ட் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் மேலே அதிகமாக வரி போட்டான். கேட்டால் நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. அது நேஷனல் செக்யூரிட்டி இல்லை, அது உள்நாட்டு உற்பத்தியை காப்பாற்றுவதற்கு ப்ரொடெக்ஷனிசம். எதை இந்தியாவில் லைசன்ஸ் ராஜ் என்று அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஒரு காலத்தில் நம் மீது கை காட்டினவோ, எதை நம் மீது அவர்கள் குற்றமாக வைத்தனரோ, எதை அவர்கள் எதிர்த்தனரோ, இன்று அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள். இன்று இந்தியா என்ன சொல்லுது? நீ எதை வந்து வேணும்னு சொன்னியோ அதுதானடா நான் ஃபாலோ பண்ணுறேன், இப்போ ஏன் மாற்ற பார்க்குற? பி ஃபேர் இன் யுவர் ப்ராக்டிசஸ். பட் இங்கே தானே நமக்கு அந்த இது கேள்வி வருது, ட்ரம்ப் ஏன் இப்படி திடீர்னு மாறினாரு அப்படின்ற பாயிண்ட். ட்ரம்ப் சில லாபிகள் இயக்குதோ அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. அந்த ஆயில் லாபியை தாண்டி டீப் ஸ்டேட் புதுசா ஃபாரின் பாலிசி சொல்லக்கூடிய விஷயம், அந்த நியூ டீப் ஸ்டேட் தியரியை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறேன். இந்தியாவுக்கு எதிராக புதிய டீப் ஸ்டேட், ஆல்ரெடி இருக்கிற டீப் ஸ்டேட், பிரேசில் போன்ற நாடுகளை, இந்தியா போன்ற நாடு, டீப் ஸ்டேட் ஹஸ் பீன் ரீஆக்டிவேட்டட். என்ன நியூ ஃபார்ம்? ரியோட்டர்ஸோட செய்தியே ட்ரம்ப் எடுத்து பேசினதே வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அச்சாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ரியோட்டர்ஸ் தான் சொன்னாங்க இந்தியா வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள். அதை நம்பி ட்ரம்ப் வந்து இந்தியா ஸ்டாப்டு பையிங் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு அவராக தன்னிச்சே அவர் அறிக்கை கொடுத்தார். அது மாதிரி எந்த அறிக்கையாவது இந்தியா கிட்டேருந்து வந்ததா? அப்போ இவருக்கு எப்படி? ரியோட்டர்ஸ்ன்றது யார் கண்ட்ரோல் பண்ணுறது? டீப் ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் ஏஜென்சி, செய்தி நிறுவனம். குறிப்பிட்டு சொல்லணும்னா அது யாரோட கண்ட்ரோலில் இருக்கிறான்னா ஜார்ஜ் சோரோஸ் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி அமெரிக்கன் ஃபாரின் பாலிசியை டிக்டேட் பண்ணுறது அந்த டீப் ஸ்டேட் திரும்பியும் அதோட கையில் போய் உள்ளது. இதை அமெரிக்க அரசாங்கத்திற்குள் இருக்கும் நபர்களை எதிர்க்கிறார்கள். உதாரணத்துக்கு அவங்களோட காமர்ஸ் செக்ரட்டரியே வந்து இதை எதிர்த்திருக்கார், இந்த ட்ரேட் வார்ஸை. குறிப்பிட்டு இந்தியா மேலே நடத்தும் ட்ரேட் வாரை அவர் எதிர்த்துள்ளார். நிக்கி ஹேலி நேற்று ட்வீட் நிக்கி ஹேலி நேற்று பழைய இது ரிப்பப்ளிக்கன் செனட்டர் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா மேலே இது மாதிரி திணிக்கிற நீங்கள் ட்ரேடு வந்து இட் இஸ் கவுண்டர் ப்ரொடக்டிவ். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கலி நம் நண்பன் மீதே நம்ம செய்வது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து இதே போக்கை ட்ரம்ப் கடைப்பிடித்தால் ட்ரம்பின் அதிகார வரம்பை மீறிய சில விஷயங்கள் நடக்கும். ட்ரம்ப் 4 வருடம் அவர் காலத்தை சீராக முடிப்பாரா என்பதே கேள்விக்குறியாக மாறக்கூடும். ஏன்னா இந்தியாவிலேருந்து போகக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டு அமெரிக்கா வந்து மெடிசன்ஸ், ஜெனரிக் ட்ரக்ஸ். அந்த $9 பில்லியன் அளவுக்கு அதோட டோட்டல் வேல்யூ. இதை மிடில் கிளாஸ் அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் இதை நம்பி இருக்காங்க. அதுக்கு நான் 250% டேரிஃப் போட்டால் அவனுக்கு இதை வாங்க தவிர்த்து வேறு வழி இல்லைன்னு சொல்லும்போது அமெரிக்காவில் இண்டஸ்ட்ரி இல்லை, அதை விட்டால் நெக்ஸ்ட்டு ஜெர்மனி, சைனாலேயும் இண்டஸ்ட்ரி இல்லை. ஆக்சுவலி இந்தியா இஸ் அ மொனோபொலி இன் திஸ் செக்டார். அப்போ அந்த பொருளை யார் நீ வரி போடுறதால யார் அதால் கஷ்டப்பட போகிறாங்க? உள்நாட்டு மக்கள். That Trump has to understand. He is not understanding it. He wants to arm twist.
இந்தியாவை ஏற்படுத்துவதால், இந்தியாவை இது மாதிரி மிரட்டி பார்ப்பதால், மோடி அரசாங்கத்தின் மீது அழுத்தம் செலுத்துவதால் ஜெய்சங்கர் அவர்களோ இல்லை இந்திய பிரதமர் மோடி அவர்களோ இதற்கு அஞ்சப்போவதும் இல்லை, இதனால் அவர்கள் அடிபணி போவதும் இல்லை. இதுவரைக்கும் இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே கேலிபிரேட்டட் ரெஸ்பான்ஸாக தான் இருக்குது. அதாவது அமெரிக்காவுக்கு கண்ணாடி எடுத்து காட்டியுள்ளார்கள். நீ நான் வாங்குறேன்னு சொல்கிறியே, உன்னோட பார்ட்னர்ஸ் ஹீரோ எவ்வளோ வாங்குறாங்க பார். $67.5 பில்லியன் அளவுக்கு ரஷ்யாவுடன் வர்த்தகம் வைத்துள்ளார்கள். கிட்டத்தட்ட ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் மாத்திரம் 22ல் 15.1% இருந்ததை 24க்கெல்லாம் 16.5 மில்லியன் 15.1 மில்லியன் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆயில் அண்ட் நேச்சுரல் அதிகரித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் டன் அதிகரித்துள்ளது. போருக்கு அப்புறம், போர் நடக்கும்போது. இன்னொரு தரவு சொல்கிறேன் உங்களுக்கு. ரஷ்யாவுக்கும் யூரோப்புக்கும் நடக்கக்கூடிய வர்த்தகமானது, கேஸ், ஆயில் நேச்சுரல் கேஸ் வர்த்தகமானது $25 பில்லியன் கடந்த ஆண்டு. இதே காலகட்டத்தில் யுக்ரைனுக்கு அவர்கள் கொடுத்த ஆயுதங்களின் விலை $21 பில்லியன். ஸோ ஹிப்போக்ரஸி எங்கே இருக்குது? இங்கே வந்து கவர்மெண்ட்டோடைய ரியாக்ஷன்ஸ், இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ரியாக்ஷன்ஸ், பிரைம் மினிஸ்டர் மோடியோட அப்ரோச், மோடி கவர்மெண்ட்டோடைய அந்த அவங்களோட டீம் மோடியோடைய அந்த அப்ரோச், இது வந்து ஒரு கேள்விக்குள்ளாகுதுல்ல. மோடி வந்து ட்ரம்ப்போட பேரே எடுக்கலன்ற விமர்சனம்லேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மோடி கவர்மெண்ட்டோட அப்ரோச் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெஹல்காம் அப்போது அவ்வளோ பெரிய அட்டாக் நடக்கும்போது மோடி ஷபாஸ் ஷெரீஃப் பேரை பாராளுமன்றத்தில் எடுத்தாரா? இல்லை வெளியே எங்கேயாவது பேசினாரா? இல்லை சைனா அதிபரின் பேரை ஷி ஜின்பிங்கை இன்று வரை எங்கேயாவது அவர் தெரிவித்துள்ளாரா? எந்த நாட்டின் அதிபர் பேராவது அவர் குறிப்பிட்டு சொல்லியுள்ளாரா? he is a very seasoned politician and a diplomat. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். ட்ரம்ப் மாதிரி புல்லிங் நேச்சர் மோடிக்கு இல்லை. பட் he is a different type of bully. ஒரு பழமொழி இருக்குது, டோன்ட் புல்லி த புல்லி பிகாஸ் த புல்லி வில் புல்லி யூ அப்படின்ட்டு. and they have selected a wrong person to bully. Narendra Damodar Das Modi. You are asking a lion to become a cat. It is not possible. புலி பதுங்கிறது பாயறதுக்கு. என்ன பாயுது? அதோட பாய்ச்சல் வந்து இன்டர்னல் கன்சம்ப்ஷன் அதிகமாக்கும். ஸோ அமெரிக்கா தன்னுடைய இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸை, அதாவது இந்தியன் இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கு டேரிஃப் போட்டால் அதை வந்து இந்தியா ரீடைரக்ட் பண்ணி இந்தியாக்குள்ளேயே பண்ணிக்கும். ஆமாம், அதுக்கு பிளான். தட்ஸ் த பிளான். அதுக்கு நான் உதாரணம் இல்லை, அப்போ உங்களுக்கு வந்து தங்க நற்கரசாலை விஷயம் உள்ளிட்டவற்றெல்லாம் வந்து வாஜ்பாய் செஞ்சார். மோடி கையில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்தியா வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து இது அமெரிக்காவின் இருப்பை அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய விஷயம். ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம் டிஃபென்ஸ்ன்றது. அவனுக்கு அடிமடியிலேயே கை வைக்கிறது அதுதான். ஆமாம், அமெரிக்கா அடிமடியிலேயே. போன வருஷம் எவ்வளோ தெரியுங்களா? 15,000 கோடிக்கு மேல் ப்ரைவேட் டிஃபென்ஸ் செக்டார் எக்ஸ்போர்ட் செய்துள்ளது. 8,000 கோடிக்கு மேல் டிபிஎஸ்யூ, அதாவது அரசாங்கத்தின் கீழே இருக்கும் அரசு நிறுவனங்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்து அதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் செய்துள்ளது. 8,000 கோடிக்கு மொத்தம் சேர்த்தா 23,000 கோடி நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் இருந்து நாம் ஈட்டிய வருவாய். இது கனவில் கூட நாம் நினைத்ததில்லை இந்த அளவுக்கு. நான் சொல்றது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி தகவல். இன்று ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பல நாடுகள் இந்தியாவின் பிராமோஸையும் ஆகாஷையும் நாடி வந்து லைனில் நிற்கின்றனர். பிலிப்பைன்ஸ், அமெரிக்காவின் நெருங்கிய நண்பனான பிலிப்பைன்ஸே பிராமோஸ் வாங்கிறதுக்கு வாங்கிட்டாங்க. இட்ஸ் இன் ஃபைனல் ஸ்டேஜஸ். மலேசியா, இந்தோனேஷியா, அர்ஜென்டினா, எத்தனை நாடுகள்? 17 நாடுகளோ 16 நாடுகள். சைப்ரஸ், கிரீஸ், அர்மீனியா, இத்தனை நாடுகள் வந்து இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம் மீது இன்று நம்பிக்கை காட்டுவதற்கு காரணம் என்ன? தன்னிச்சையான இந்தியா, தன்னலை பெற்ற இந்தியா, இன்டர்னல் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்.
அதாவது மேக் இன் இந்தியா. ரெண்டாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இனிஷியேட்டிவ் PLI ஸ்கீம். இதன் மூலமாக அதற்கு 19,000 கோடி ஒதுக்கியுள்ளோம். கிட்டத்தட்ட 33,000 கோடி இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், சிப்ஸ், செமிகண்டக்டர் சிப்ஸ் மேனுஃபேக்சரிங். டாட்டா பெரிய இது ஒன்று அசாம் கிட்டே, இன்னொன்று குஜராத்தில் அவங்க நிறுவ போகிறாங்க. இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பொலிவியா அண்ட் பெரு நாடுகளுடன் பிரதமர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கே லித்தியம் டெபாசிட்ஸ் மைன்ஸை நம்ம வந்து லீஸ்க்கு எடுக்கிறோம். EV செக்டாரில் இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு குளோபல் பவராக எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. சோலாரில் we are already a global power. ரெண்டாவது இன்டர்னல் கன்சம்ஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஹை. நம் உள்நாட்டு வாங்கும் தன்மையானது, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இந்தியாவோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி has gone substantially. இந்தியாவோட GDP is estimated to be around $15 billion by virtue of purchasing power parity. Sorry, $15 trillion, பில்லியன் சொல்லிட்டேன். $15 trillion. அப்போ உள்நாட்டு வாங்கும் தன்மையானது அதிகரித்துள்ளது. இது எப்படி வந்துடுறான்னா, கடந்த இந்த ஆக்கும் அந்த கொள்கையானது, அதை இந்தியா வந்து கொஞ்சம் லேட்டாக வாங்கினா கூட அந்த டிவிடெண்டை, அதால் கிட்டத்தட்ட ஆசியாவில் மாத்திரம் 1 பில்லியன் மக்கள் ஏழ்மை நிலைக்கு கீழே இருந்தவர்கள், அதாவது வறுமை கோட்டு கீழே இருந்த மக்களை வறுமை கோட்டுக்கு மேல் எடுத்து வந்துள்ளார்கள். இந்தியாவில் கடந்த 11 ஆண்டுகளில் பிலோ பாவர்ட்டி லைனில் இருந்தவர்கள் வந்து மேலே வந்த சதவீதம் கிட்டத்தட்ட 20% மேலான, 27 நினைக்கிறேன், 25-27% அபவ், அதாவது பிலோ பாவர்ட்டி லைன்லேருந்து, அப்சல்யூட் பிலோ பாவர்ட்டி லைன்லேருந்து லோ இன்கம் குரூப்புக்கு வந்திருக்காங்க. இந்தியாவில் நான் பார்த்துருக்கேன், there are only 3 classes: அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோ இன்கம் குரூப். இன்னைக்கு அந்த மிடில் இன்கம் குரூப்பையே 3 பிரிக்காங்க: அப்பர் மிடில் இன்கம், மிடில் இன்கம், லோயர் மிடில் இன்கம். ஸோ அதுக்கப்புறம் BPL, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஸோ இத்தனை பிரிவுகள் வந்துள்ளன. இதில் எலிவேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பட் அட் த டைம் ஆஃப் நம்ம இந்தியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக உயர்கிறது, பெர் கேபிட்டாலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃப்ளோ போகிற நேரத்தில் ட்ரம்ப்புடைய டேரிஃப் வார் அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு அப்டக்கிளாக இருக்காதா? ஸ்டால் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ராசஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட தேவை இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது. முடியுமா? தடுக்க முடியுமா இந்தியாவை? அது கஷ்டம். 0.2% இந்தியாவோட GDP பாதிக்கப்படலாம். 0.32. எஸ், 0.32. அந்த 0.32% வந்து அதனால்தான் இந்த 3 மாதங்களுக்குள்ளே நீங்கள் அதிகம் இந்திய பொருட்களை வாங்குங்கன்னு சொல்கிறது. 13-14 நாடுகளிடம் ஆல்ரெடி நம்ம FTA சைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரான்ஸ் கூட நெகோசியேஷனில் இருக்குது, கிரீஸ் கூட நெகோசியேஷனில் இருக்குது, சைப்ரஸ் கூட நெகோசியேஷனில் இருக்குது, மற்ற ஆசிய நாடுகள் கூட நெகோசியேஷனில் இருக்குது. ஆப்பிரிக்காவில் 54 நாடுகள் இருக்குது நம் பொருட்களை வாங்குவதற்கு. அமெரிக்கா இல்லாட்டியும் நம்ம வாங்க முடியும், வர்த்தகம் செய்ய முடியும். அதை தான் நேற்று இந்தியன் ஆர்மி வேணுமென்ட்டு போட்டு காட்டினாங்க. நீ $2 பில்லியன் பாகிஸ்தானுக்கு அந்த காலத்தில் வெப்பன்ஸ் கொடுத்து கூட நாங்கள் பாகிஸ்தானை பல்வேறு முறை தோக்கடிச்சிருக்கோம். நீ இன்னொரு வாட்டி கூட ஆசிம் முனிரை கூப்பிட்டு டின்னர் கொடு, லஞ்சு கொடு, எது வேணாலும் கொடு. வாட் வில் ஹேப்பன். அண்ட் we are not going to budge to American games. மோடி அடிபணிஞ்சிட்டாரு அப்படின்னு விமர்சனம் யாரு? எப்படி? ராகுல் காந்தி சொல்றாரு. மோடின்ற பேரை கூட சொல்ல மாட்டாரு. ஒரு இந்தியனாக மோடிக்கும் அதானிக்கும் ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த இதுல வந்து செமையா சிக்கியிருக்காரு மோடி. புட்டின், அதானி, அம்பானி, ட்ரம்ப், மோடி பேர்கள் வந்து எல்லார் வாயிலையும் வந்துடும் சார். நீ திருவாளர் ராகுல் காந்தி அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக நடந்து கொள்ளவில்லாட்டியும் ஒரு இந்தியனாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுப்ரீம் கோர்ட்டே கருத்து தெரிவித்துள்ளது. என்ன கேட்டால் அவருக்கு கொஞ்சமாவது அந்த அப்சர்வேஷன், ஆப்சர் டிக்டா, அந்த அப்சர்வேஷன் மீது சுப்ரீம் கோர்ட் மீது மதிப்பு இருந்தால் அது அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய சாட்டை அடி. உங்களுக்கு தெரிஞ்சு எந்த எதிர்க்கட்சி தலைவராக ஒரு இந்திய குடிமகனாக நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்க?
அப்சர்வேஷனில் கூட சொல்லியிருக்காங்களா? தார்மீக ரீதியில் இந்நேரத்துக்கு அவர் ரிசைன் பண்ணியிருக்கணும், பண்ணல. ராகுல் காந்தியை நாம் அதிகம் பொருட்படுத்துவது, ராகுல் காந்தி வந்து எப்படிறான்னா he is obsessed in defeating மோடி. மோடியை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு பார்க்குறாரு. அதற்கு அந்நிய சக்திகளுடனும் கைகோர்க்க அவர் யோசிக்க மாட்டார். இன்று ஜெயர் பல்சனாரோ என்ன தவறு செய்கிறாரோ பிரேசிலில், அதே தவறை ராகுல் காந்தி செய்யக்கூடும். அங்கே தேர்தலை ஜெயர் பல்சனாரோ கேள்வி கேட்டுள்ளார். இங்கே ராகுல் காந்தி இந்த தேர்தலை 24 நடந்த தேர்தலை கேள்வி கேட்கிறார். ஸோ நம் அமைத்துள்ள சட்டத்திட்டங்கள் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் மீதே ஒரு கேள்வி எழுப்பினால் இந்திய இறையாண்மை மீதே கேள்வி எழுப்புவது இல்லையா? இந்த ஜனநாயகம் வாழ்வதும் இந்த இறையாண்மை காட்பதும் எது? நம் அரசியல் சாசன சட்டம். அந்த அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகளை இவர் எள்ளி நகையாடுவதும், அவர்கள் மீது கேள்விகளை வைப்பதும், அவர்களை சாடுவதும், இது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு எப்படி சரியாக பொருந்தும் உங்கள் பார்வைக்கு? ஒரு டஃப் டைமில் தான் இருக்குது. நான் இதில் ஃபைனல் ஒன் லாஸ்ட் கொஷின். இன்றைக்கி அஜித் தோவல் வந்து ரஷ்யாவில் இருக்கிறதா பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேலும் பல டேரிஃப் 25% தாண்டின டேரிஃபை நாங்கள் விதிக்க போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அடுத்து இந்த மாத கடைசியில் பார்த்தோன்னா ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யா செல்ல இருக்கிறார். இப்போ பார்த்தோன்னா ட்ரம்ப்புடைய ரெப்ரசன்டேட்டிவ் ரஷ்யாவில் இருக்கார். அந்த டெட்லைன் முடிய போகுது. ரஷ்யா உக்ரைன் வாருக்கு நிறுத்ததற்கான டெட்லைன். அதுக்கப்புறம் இன்னும் மேலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஏகப்பட்ட குளோபல் ஈவெண்ட்ஸ் அடுத்தடுத்து காத்திருக்கிறது. பிரதமருடைய SCO மீட், அதாவது புட்டினையும் ஜி ஜின்பிங்கையும் நேரடியாக சந்திக்கிறார் பிரதமர் மோடி சைனாவில். இந்த எல்லா டாட்ஸ் கூட சேர்த்து ஒன் கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். மிலிட்ரி பெரேடுக்கும் வந்து கூட்டு போகிறதா, அதாவது ஷி ஜின்பிங் சைனாவில் நடக்கக்கூடிய மிலிட்ரி பெரேடுக்கு புட்டினையும் மோடியும் 2 பேரையும் அழைக்கப் போவதாக தகவல். இட் இஸ் கம்ப்ளீட்லி அ டிராஸ்டிக் சேர்ன் இன் குளோபல் பாலிடிக்ஸ். அங்கே தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். RIC வாய்ப்பு இருக்கா? ரஷ்யா, இந்தியா, சைனா ஒரு ஒரு அமைப்பு பிரிக்ஸை தாண்டின RIC-ஆகவே உருவாக வாய்ப்பு இருக்கா? ஆஸ் அ கவுண்டர் அகெயின்ஸ்ட் NATO அண்ட் US. ஆல்ரெடி அது உருவாகக்கூடாது என்பது தான் ட்ரம்பின் எண்ணமாக இருக்கிறது, யூரோவின் எண்ணமாக இருக்கிறது. ஆனால் யூரோக்கிடம் எந்த கையிருப்பும் இல்லை. தே டோன்ட் ஹாவ் எனி கார்ட்ஸ் டு பிளே. America has some cards, but they can't overdo it. Will Modi do it? யாராவது அதான பெரிய கேள்வி. யாராவது நியூக்ளியர் சப்மரைன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அனுப்புவாங்களா? You tell me. Trump has did it. That means next the Putin's counter move would be he will mobilize his nuclear arsenal. Who will blink first in வரும்போது I can definitely stay with all authority in my command. எனக்கு தெரிந்த அளவுக்கு, எனக்கு புரிந்த அளவுக்கு, நான் கற்றுக்கொண்ட அளவுக்கு, எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்களின் எபிலிட்டியை வச்சு, அவர்களின் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்ததை வச்சு நான் சொல்கிறேன். First person to blink will be America. And Trump is a bully. இது மாதிரி புள்ளிகள் பேசிக்காக அமெரிக்காவோட ட்ரைட்டை புரிஞ்சுக்கோங்க. மிஞ்சினால் கெஞ்சுவார், கெஞ்சினால் மிஞ்சுவார். யூ கெனாட் பக்கிள் டவுன் அண்டர் அமெரிக்கன் ப்ரெஷர். அமெரிக்கா கிட்ட கை கட்டினீங்கன்னா உங்களை ஏறி அடிப்பாங்க. நீ பண்ணுறதை பண்ணிக்கோ, நான் பண்ணுறதை பண்ணுறேன்னு சொல்லும்போது டெஃபினட்டாக வந்து ஆஃப்டர் சம் டைம் we will face pain. தற்காலிகமான இந்த வலி நம் மீது இருக்கும். ஆனால் இந்த வலியானது நாம் அனுபவித்தால் 98 நாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் சாங்ஷன்ஸை. என்ன ஆக போகுது? இங்கே தான் கேள்வி வருது. நம்ம 98ம் சரி, நம்ம வரலாறும் சரி, நம்ம பணியவும் போகிறதில்ல, குனியவும் போகிறதில்ல. எதிர்த்து நிற்போமான்றதான கேள்வி 21st செஞ்சுரியில். சார் எதிர்த்து சண்டை போடணும்னு தேவையில்லை சார். மோடியோட பாலிசி என்னவா இருக்கும்? இக்னோர். As on date he is ignoring Trump. சார் டெஸ்ட் மேட்ச்சில் பவுன்ஸ் போட்டால் குனியிறது ஓகே, T20 இருக்குமே. அவர் குனியல, ஹுக்கும் அடிக்கல. He is just moving away from the line of the ball. But we are in T20, right? It's not a T20. It's a long game. உங்களோட பார்வைக்கு அது T20 நினைக்கிறீங்க. It's a long game. America is not the America of 1970s or 80s or 90s. It is an America of 2025. So Modi has some kind of trump card. He has leverages. I mean it, trump card. He has trump card. He has leverages.
அண்ட் he knows how to use leverages. இன்னைக்கு ட்ரம்ப் இஸ் எக்ஸ்போஸ்ட் பை எரிக் கார்செட்டி ஸ்டேட்மெண்ட். இது மாதிரி எத்தனை எக்ஸ்போஷர் ட்ரம்ப் மேலே வரப்போகுது. ட்ரம்ப்போட ரிப்பப்ளிகன்ஸே வந்து ட்ரம்ப் மேலே திரும்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரா எஃபெக்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ். நான் வெளிப்படையாக சில விஷயங்களை உங்ககிட்ட எப்படி எனக்கு தெரியாத விஷயங்களையோ இல்லை எனக்கு அரசல் புரசலாக தெரிந்த விஷயங்களோ நான் வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாது அல்லவா. இட்ஸ் நாட் ப்ராப்பர் ஆன் மை பார்ட். டூ டிப்ளமேட்டிக் சார், ரொம்ப நன்றி. இத்தனை நம்மோட இருந்து ரொம்ப டீட்டெயில்டாக பல விஷயங்கள் குறித்து பேசியதுக்காக. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.